அனைவருக்கும் வணக்கம். மகரம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு அடுத்த 40 நாட்களுக்குள்ள, அதாவது ஏப்ரல் 12, 2022 எந்த மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம மகரம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக உங்களுக்கு இமீடியட்டாக தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. மகரம் ராசி காலச்சக்கரத்துடைய 10வது ராசிங்க. மற்றும் மகரம் ராசி கூட 3 நட்சத்திர நண்பர்கள் பேராவீங்க. உத்திராடம் நட்சத்திரம் 2 முதல் 4 பாதங்கள் வரை, திருவோணம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் அவிட்டம் நட்சத்திரம் 1 முதல் 2 பாதங்கள். மகரம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான். நீங்க வேண்டி வேண்டிய கடவுள் சிவபெருமானுங்க. இப்ப நம்ம சொல்ல போறது இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பொதுவான ராசி பலன்கள் மட்டும்தாங்க. நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு துல்லியமா எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் உங்களால கிளியரா தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகேங்களா? தற்சமயம் நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய குடும்ப ஸ்தானத்துல பயிற்சியா இருக்காரு. இது ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல அம்சம்ங்க. அதே சமயம் சனீஸ்வரர் உங்களுடைய தலையில அமர்ந்திருக்கார், அதாவது உங்களுடைய லக்னத்துல அமர்ந்திருக்காருங்க. ஸோ லக்னம் அப்படின்றது உடல்ல சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம உங்களுடைய தலையில அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? உங்களுடைய ஜென்ம சனியா தற்சமயம் இருந்துகிட்டு இருக்காருங்க. பிளஸ் சனியோட பார்வை பாத்தீங்கன்னா ஒரு அங்கிருந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறாரு, உங்களுடைய மனைவி ஸ்தானத்தை பார்க்கிறார், பிளஸ் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது இருக்கின்ற 12 ராசிகள்ல மகரம் மற்றும் கும்பம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர் எந்த ஒரு கெடு பலன்களும் செய்ய மாட்டாரு. அப்படியே செஞ்சார் அப்படின்னா கூட ரொம்ப குறைந்த அளவில் தான் செய்வார். உங்களால எல்லா சுச்சுவேஷனும் ஹேண்டில் பண்ணக்கூடிய வகையில தான் உங்களுக்கு சின்ன அளவுல கெடு பலன்கள் நடக்குமே தவிர மற்றபடி மற்ற 10 ராசியினர்களுக்கு சனி பயிற்சியின் போது நடந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவல்ல பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிச்சயமா கிடையாது அப்படின்ட்டு உறுதியா நம்மளால சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையாதுங்க. ஓரளவுக்கு நீங்கள் ஈஸியாக சமாளிச்சுட்டு வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு சனீஸ்வரர் பகவான் ஏப்ரல் 29, 2022 அன்னைக்கு அதிசாரமாக பயிற்சி ஆகிட்டு உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆவாருங்க. மற்றும் குரு பகவான் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 13ஆம் தேதி உங்களுடைய குடும்பஸ்தானத்தை விட்டு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு போறாரு. அது இன்னும் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம்ங்க. உங்களுக்கு தற்சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தொழிலில் சற்று ஏற்றத்தாழ்வு நிலையா இருந்திருக்கோங்க. இதற்கு காரணம் சனீஸ்வரர் தன்னுடைய 10ஆம் பார்வையை உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதாங்க. ஆனாலும் நம்ம ஏற்கனவே தெரியப்படுத்தின மாதிரி மற்ற ராசியினரை கம்பேர் பண்ணும்போது கும்பம் மற்றும் மகரம் ராசியினர்களுக்கு சனி பகவான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய சோதனைகள் கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு அப்படின்ட்டு நிச்சயமா நம்மளால சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? பிளஸ் உங்களுக்கு சாதகமான செயல்கள் அதிகமாகவே நடக்குமே தவிர அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதகமான செயல்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் மிக குறைவாக தான் காணப்படும் அப்படின்ட்டு உறுதியா நம்மளால சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? மேலும் உங்களுக்கு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு குரு கொஞ்சம் சாதகமா இருக்காரு. இந்த சமயத்துல உங்களுக்கு ஜென்ம சனியின் தாக்கம் இருந்தாலும் கூட குரு என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அவரும் உங்களுடைய 10வது வீட்டை பார்க்கறதுனால உங்களுக்கு அடுத்த 40 நாளுக்கு உங்களுடைய தொழில் சற்று நல்லபடியாகவே இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால சொல்ல முடியுங்க. சரிங்களா? பிளஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சனீஸ்வரர் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்றதுனால நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு அந்த அளவுக்கு கெடு பலன்கள் எதுவுமே செய்ய மாட்டாரு அப்படின்ட்டு இது கண்டிப்பா உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அடுத்து வரவிருக்கும் 40 நாட்களுங்க. ஓகேங்களா? ஸோ ஏப்ரல் 13, 2022 அன்னைக்கு குரு பயிற்சி நடக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி நடக்குதுங்க. உங்களுக்கு ராகு தற்சமயம் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துட்டு இருக்காரு மற்றும் கேத்து உங்களுடைய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்காருங்க. இப்போ இதன் விஷயமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் நல்ல காலகட்டம் தாங்க. ஏன்னா ராகு மற்றும் கேத்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே இருக்கக்கூடிய பொசிஷன் உங்களுக்கு நல்லதாங்க இருக்கு. ராகு ஒருத்தவங்களுடைய சுயஜாதகத்துல 3, 6, 11, 12 அல்லது 9 ஆகிய வீடுகள் இருந்தார் அப்படின்னா நல்ல பலன்கள் கொடுப்பாரு ராகு மற்றும் கேது. அதே சமயம் அவங்க 2 பேரும் ஒருத்தவங்க சுய ஜாதகத்துல 7ஆம் வீடோ அல்லது 8ஆம் வீட்டிலே தஞ்சம் புகுந்தாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் செய்ய மாட்டாங்க. மற்றும் அவங்க 2 பேரும் நிற்கின்ற இடத்துல தங்களுடைய 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை மற்றும் 11ஆம் பார்வையை எந்த வீடுகளை பார்க்குறாங்களோ அந்த வீட்டோட பலன்களை பிரதிபலிச்சுட்டு போயிடுவாங்க. இதுதான் ராகு கேதுவோட தன்மைங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 11வது வீடுன்றது 2 பேருக்குமே உகந்த ஒரு வீடுங்க. அதே சமயம் ராகு மற்றும் கேது இவங்க 2 பேருமே 5வது வீட்டில் இருந்தாங்க அப்படின்னாலும் எந்த கெடு பலன்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு குழந்தைகள் வர இல்லாமல் நீங்க நீண்ட நாளா தவிச்சுக்கிட்டு
இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல குழந்தைகள் வரம் கிடைப்பதற்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக வந்து நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு அடுத்த 40 நாளுக்குள்ளேயே வந்து நிறைய தாய்மார்களுக்கு வந்து நல்ல செய்தி வந்து கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்திருக்கலாங்க. இப்போ 2வது குழந்தைகளுக்காக நீங்கள் வந்து நீண்ட காலமாக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகரம் ராசி தாய்மார்களுக்கும் வந்து இது ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு குழந்தைகள் உண்டாவதற்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாகவே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. இன்கேஸ் இப்போ வந்து திருமணம் ஆயிடுச்சு, எங்களுக்கு 3-4 வருஷம் ஆயிடுச்சுங்க, இன்னும் குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு இயற்கை முறையாவோ அல்லது செயற்கை வழியாவோ குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. செயற்கை வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டியூப் பேபி வழியாக உங்களுக்கு நிச்சயமாக குழந்தைகள் வரம் கிடைப்பதற்கு ஒரு நல்ல சாத்தியமான காலமாக தான் வந்து வரவிருக்கும் இந்த 40 நாளுக்குள்ள உங்களுக்கு நல்லபடியாக திகழுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய குடும்ப ஸ்தானத்தில் அமர்ந்திருக்க காரணத்தினாலும் உங்களுக்கு வந்து சனீஸ்வரர் வந்து சிறிதளவில் வந்து பிரச்சனைகள் உருவாக்குனாலும் உங்களுடைய குடும்பத்து சைடு, ஆனால் குரு அங்கே சாதகமாக உங்களுக்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தினால உங்களுக்கு பிரச்சனைகள் அந்த அளவுக்கு வராதுங்க. சரிங்களா. முடிஞ்ச வரைக்கும் உங்களால் வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு சிறிய அளவு பிரச்சனைகள் வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து ஏற்படுமே தவிர மற்றபடி வந்து உங்களுக்கு பாதகம் விளைவிக்கும் வகையில் வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக குறைவு தாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து உங்களுக்கு இருக்க கடன் பிரச்சனையில் வந்து ஓரளவுக்கு அமௌண்ட் வந்து நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் மட்டும் ஒரு சில நண்பர்கள் வந்து கொஞ்சம் கடன் அதிகமாகவே உங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா. ஏன்னா அதுதான் நம்ம சொன்னோம், சனீஸ்வரருடைய பார்வை பார்த்தீங்கன்னா ப்ளஸ் குருவோட பார்வை வந்து இப்போ நல்லபடியாக உங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னாலும் இப்போ நீங்கள் வந்து ஜென்ம சனி காலத்தில் இருக்கிறதுனால சனீஸ்வரரோட தாக்கம் உங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் மற்ற 10 ராசிக்காரங்களுக்கு இருக்க அளவுக்கு வந்து நம்மளுடைய கும்பம் ராசி மற்றும் மகரம் ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. அதாவது இப்போ அவங்களுக்கு வந்து 100க்கு ஒரு 80% தாக்கம் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 100க்கு ஒரு 20 அல்லது 25% தான் வந்து சனீஸ்வரருடைய தாக்கம் இருக்குங்க. இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்கலாம், சரிங்க எங்களுக்கு இப்போ இந்த சனி பயிற்சி காலத்தின் போது எங்களுக்கு இந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நாங்கள் என்ன பண்ணோம், ஏன்னா அடுத்தது எங்களுக்கு பாத சனி வர வரப்போகுதுன்னு சொல்கிறீங்க, அப்போ நாங்கள் அது வந்து பிரச்சனை வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணோம், அதுக்கு எதுனா பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து நீங்கள் திருநள்ளாறு அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் பகவானை போயிட்டு வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து கெடு பலன்கள் நடப்பதில் வந்து மிக குறைவான வாய்ப்புகள் தான் இருக்குமே தவிர மற்றபடி வந்து உங்களுக்கு கெடு பலன்கள் நடப்பதற்கு அந்தளவுக்கு வந்து பெரிய சாத்தியமான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படாது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. ஸோ சிறிதளவில் கெடு பலன்கள் அப்படின்னா உங்களால் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. ரொம்ப சின்ன லெவலில் தான் இஷ்யூ இருக்கும். இது வந்து சனி பயிற்சினால தான் அது சிறு கெடு பலன்கள் நடக்கணும்னு இல்லைங்க. அது நார்மலாகவே வந்து நம்ம எல்லா லைஃப்லையும் நடந்துகிட்டு இருக்க ஒரு சில சின்ன கெடு பலன்கள் எப்பவுமே நடந்துகிட்டு தாங்க இருக்கும். ஓகேங்களா. அதனால வந்து எந்த காரணத்து கொண்டும் மன வருத்தப்படாதீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இனிமேல் வரப்போகிற காலங்களில் அனைத்துமே சாதகமாக நல்ல பலன்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுடைய ராசிநாதன் சனீஸ்வரர் பகவானுங்க. அது மட்டும் இல்லாமல் மகரம் ராசியில் பிறந்தவர்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதுவும் நீங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு முடிஞ்சது அப்படின்னா ஒரு 9 மணிக்கு பிறகு, காலையில் 9 மணிக்கு பிறகோ அல்லது சாயங்காலத்திலேயோ, சரிங்களா, அந்த 2 வேலையில எதுனா ஒரு வேலை வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்கள் சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே 100% வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு நல்ல செயல்கள் செய்வார் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. எதற்காக சிவபெருமான் கோவில் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்கள் வந்து வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் தாங்க. ஏன்னா சிவனோட அருள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பாதகமான செயல்கள் நடக்காம இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே வந்து உங்களுடைய சனீஸ்வரர் பகவானை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே சமயம் வந்து சிவபெருமானை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கேது வந்து உங்களுடைய 11வது வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினாலும் உங்களுக்கு திடீர் பண வரவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த 40 நாள்லேயே வந்து இப்போ நீங்கள் ஒரு சின்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல தொழில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்லேயோ அல்லது உங்களுக்கு தெரிந்த வியாபாரத்தில் டெய்லி லாபம் எடுக்கக்கூடிய வியாபாரத்துலேயோ வந்து பணத்தை முதலீடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து லாபம் வந்து ஒரு 1000 ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இப்போ திடீர்னு என்ன ஆகும்னா கேத்து வந்து உங்களுடைய 11வது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு டக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து 4000 ரூபாய் லாபம் வரலாம், ஒரு நாள் 15000 ரூபாய் லாபம் வரலாம், மறுபடியும் 3வது நாள் வந்து உங்களுக்கு வந்து 1000 ரூபாவே லாபம் வரலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு மாறி மாறி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. சரிங்களா. அதாவது கேது மற்றும் ராகு இவங்க 2 பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ப கிரகங்கள்ங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
அவங்க எந்த வீட்டுக்குள்ளே நுழையிறாங்களோ அந்த வீட்டுக்குண்டான பலன்கள் வந்து பிரதிபலிச்சு போயிடுவாங்க. அவங்க இருக்கக்கூடிய வீடுகள் வந்து நல்ல வீடுகளாக இருந்தது அப்படின்னு நல்லபடியாக பலன் கொடுப்பாங்க. அதே சமயம் அவங்க இருக்கக்கூடிய வீடுகள் வந்து நல்ல வீடுகள் இல்லை அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி கெடு பலன்கள் நடக்கக்கூடிய வகைகளில் வந்து அவங்க வந்து அவங்களுடைய பலன்களை வந்து பிரதிபலிப்பாங்க. இதுதான் வந்து ராகு கேதுடைய ஒரு தன்மைங்க. ஓகேங்களா. இப்போ நம்மளுடைய மகரம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு கேது 2 பேருமே இருக்க இடம் வந்து நல்ல வீடுங்க. அதனால நீங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த சனி பயிற்சியின் காலத்தின் போது ஓரளவுக்கு வந்து மகரம் ராசி நண்பர்கள் கொஞ்சம் நல்லபடியாக கடந்து போறதுக்கு ஒரு காரணம் வந்து ராகு கேது, மற்றொரு காரணம் வந்து குரு பகவானுங்க. சரிங்களா. அதனால வந்து நீங்கள் மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றதே இல்லைங்க. அடுத்த 40 நாள் வந்து உங்களுக்கு போகிறதே தெரியாத அளவுக்கு நல்லபடியாகவே போவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் உங்களுடைய தொழில் வந்து இந்த 40 நாளில் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்டேபிள் ஆகிடுங்க. அதன் பிறகு வரப்போகிற காலம் ஃபுல்லாகவே வந்து தொழில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லபடியாக ரன் ஆவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா. இப்போ தற்சமயம் வந்து வேலையில் ஒரு சில நண்பர்கள் எல்லாமே ரொம்பவே மன வருத்தத்தில் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த வண்ணமா வந்து ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கு காலம் வந்து மிக அதிகமாகவே சாத்தியப்படுது அப்படின்ட்டு நிச்சயமா நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹெல்த் இஷ்யூ எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா நோட் பண்ணீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நல்லாவே ரெக்கவர் ஆகிருந்திருப்பீங்க. ஹெல்த் இஷ்யூல இருந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன ஆகும்னா அடுத்த 40 டேஸ்ல உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ டோட்டலாகவே ரெக்கவர் ஆவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. இதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து குருவோட பார்வை வந்து உங்களுடைய நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்தில் விழுறது தாங்க. மற்றும் குரு வந்து உங்களுடைய நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு காரணத்தினால உங்களுக்கு தொழிலில் எதிரிகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எதிரிகள் எல்லாமே உங்களுடைய பாதையை விட்டு விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இப்போ வரவிருக்கும் இந்த அடுத்த 40 நாளுக்கு உங்களுக்கு நடக்க போகிற ஒரு பலன்கள்ங்க. சரிங்களா. அதே சமயம் உங்களுடைய ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து உங்களுடைய கொலீக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு பின்னாடி வந்து கெடு விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னாலும் அவங்க எல்லாருமே உங்கள் பாதையை விட்டு விலகி போகிறதுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாகவே உங்களுக்கு சாதகமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சற்று நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி போகும். இப்போ இதன் மூலமாகவே வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையிலிருந்து நீங்க சற்று விடுபடுவதற்கு இது ஒரு நல்ல காலகட்டமா உங்களுக்கு சாதகமா திகழுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சனி பயிற்சியின் காலத்தின் போது வந்து யாருக்குமே திருமணம் நடக்காது, எல்லாமே தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அப்படி கிடையாதுங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா 7.5 சனி காலத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து திருமணம் வந்து கை கொடுங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் ப்ளஸ் அப்படின்ற மாதிரி இப்போ 2 பேருக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து இப்போ 7.5 சனி காலத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேருமே வந்து சனீஸ்வரரை ஒன்றா இணைச்சிருவார். சரிங்களா. அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னாலே இந்த கஷ்டம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாத வண்ணமாக வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து அடுத்த 7 வருடங்கள் வந்து மிக எளிதாக ரன் ஆகும் அப்படின்றது தான் வந்து இதோட ஒரு ஐதீகங்க. ஸோ நீங்கள் எந்த காரணத்துக்கு ஒன்றும் மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையாதுங்க. மகரம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 7.5 சனி காலத்தில் வந்து உங்களுக்கு திருமண தடைகள் வந்து விலகுவதற்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அடுத்த 40 நாட்களுக்குள்ள உங்களுக்கு திருமணம் வந்து கை கூடுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. நீங்கள் படிக்கும் மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில சமயத்தில் வந்து நீங்கள் வந்து படிப்பில் வந்து ஒரு விஷயத்த ஒரு தடவையோ அல்லது 2 முறையோ படிச்சிங்க அப்படின்னா தான் தேர்வு எழுதுகிற வரைக்கும் உங்களுடைய மனதில் நிற்குங்க. சரி ஓகேங்க, நாங்கள் வந்து ஒரு தடவை படித்தோம் அப்படின்னாலே நாங்கள் தேர்வு எழுதுகிற வரைக்கும் மனதில் நிற்கணும், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்கிறேங்க. உங்களால் முடியும் அப்படின்னா டெய்லி காலையில் தூங்கி எழுந்த உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு சப்பளங்கால் போட்டு கண்ணை மூடிட்டு ஒரு ஓரமாக உட்காந்து ஒரு 10 நிமிஷம் மட்டுங்க உங்கள் லைஃப்பில் நடந்த நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் யோசிச்சு பாருங்கள். இது பேர் தான் தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் யோசிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னாலே இப்போ நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல இருக்க உங்களுடைய மைண்ட் வந்து படிப்படியாக அந்த முன்னேற்றம் அடைந்து இனிமேல் வந்து ஒன்லி பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் உங்கள் மனதில் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து நல்ல மெமரி பவர் வந்து அதிகரிக்குங்க. சரிங்களா. இதன் மூலமாக வந்து நீங்கள் படிக்கும் விஷயத்த வந்து ஒரு தடவை படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் தேர்வு எழுதி முடிக்கிற வரைக்கும் கண்டிப்பாக உங்கள் மனதில் நின்றுட்டு நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கும் தேர்வில் வந்து நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு இந்த 40 நாள் வந்து ஒரு நல்ல அருமையான காலகட்டமாக வந்து நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக திகழும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. ஓகே மகரம் ராசி நண்பர்களே, இப்போ நம்ம சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு ராசி பலன்கள் தாங்க. நம்மளுடைய மகரம் ராசி கூட பேர இருக்கின்ற 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் நீங்கள் உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டை ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் கிளியராக தெரிஞ்சுக்க முடியுமே தவிர மற்றபடி இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் மட்டும்தாங்க. ஓகேங்களா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே. தேங்க்யூ.